1 lakh per month digital marketing la earn பண்றதுக்கு daily 15 hours work பண்ணனும் and multiple projects la committed ஆ இருக்கணும்லாம் அவசியமே இல்ல. just இந்த 5 skills learn பண்ண வேண்டி போதும் consistent ஆ உங்களால earn பண்ண முடியும். sounds simple right, but what if I told you that நிறைய freelancers அவங்களோட first project closure பண்றதுக்குமே difficulties face பண்ணிட்டு இருக்காங்க and marketers ஒரு நல்ல packageல placed ஆகிறதுக்கு somewhat challenges face பண்ணிட்டு தான் இருக்காங்க. In this video I will show you the exact 5 skills that help me and hundreds of our learners to go from confusion to consistent level of income. Maybe நீங்க ஒரு student, freelancer, professional யாரா இருந்தாலுமே by end of this video you will get a clear roadmap to start making money without any confusion. So this is Mazhar, I am a performance marketer. I help marketers and business owners like you to grow your business and career faster with result driven strategies. If you are into this field, please consider subscribing so that you won't miss any of my future videos. ஸோ அந்த 5 ஸ்கில்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்க எல்லா ஸ்கில்ஸுமே லேர்ன் பண்ணுவாங்க. ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் SEO, இமெயில் மார்க்கெட்டிங், பெய்ட் ஆட்ஸ், அக்கௌண்ட் பேஸ்ட் மார்க்கெட்டிங், ஃபனல் பில்டிங், கிராஃபிக் டிசைனிங், வீடியோ எடிட்டிங் எக்ஸெட்ரா. ஸோ நீங்கள் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணும்போது எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கும், பட் நீங்கள் எதுலேயுமே எக்ஸ்பர்ட்டாக இருக்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பர்டைஸ் இல்லாதனால நீங்கள் ப்ரீமியமாக சார்ஜ் பண்ணுறது ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு எக்ஸ்பர்டைஸ் இல்லாதனால 5,000 10,000 rupees தான் ஒவ்வொரு கிளைண்ட் கிட்டயுமே சார்ஜ் பண்ணிட்டு இருப்பீங்க. அட் சம் பாயிண்ட் யூ வில் கெட் எக்ஸாஸ்டட். ஸோ நீங்கள் ஹையஸ்ட்டாக ஏர்ன் பண்ணணும்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் திங்ஸ் லேர்ன் பண்ணணும் அவசியமே இல்லை. நீங்கள் எதில் பெஸ்ட்டாக இருக்கீங்களோ அதை மாஸ்டர் பண்ணாலே யூ கேன் ஸ்டார்ட் ஏர்னிங் எக்ஸ்போனென்ஷியலி. ஸோ ஹியர் கம்ஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்கில், பெய்ட் ஆட்ஸ். Paid ads is one of the most profitable skills right now. நிறைய பேர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. எல்லாருக்குமே லீட்ஸ், சேல்ஸ், என்கொயரிஸ், வாக்-இன்ஸ், ரெவென்யூ இது எல்லாமே தேவை. ஸோ ஆட்ஸ் ரன் பண்றதுனால உங்களால இன்ஸ்டன்டா ரிசல்ட்ஸ் மேக் பண்ண முடியும். சப்போஸ் நீங்க SEO பண்றீங்கன்னா you won't be making money from day one itself. Definitely it will take some time to start getting some traction. But at some point ஆர்கானிக்காவே உங்களால ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் மேக் பண்ண முடியும். பட் at the same time நீங்க இன்ஸ்டன்டா ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா you better go with the paid ads. ஸோ பெய்ட் ஆட்ஸ் எப்படி சிம்பிளாக லேர்ன் பண்ணுறதுனா ஃபேஸ்புக் ஆர் கூகுள் ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கேம்பெயின் செட்டப் பண்ணிக்கோங்க. செகண்ட், ஆடியன்ஸ் டார்கெட்டிங், பட்ஜெட்டிங், பிளானிங் இது எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. தேர்ட், ஸ்மால் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஆட்ஸ் ரன் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்கும் அண்ட் யூ வில் ஸ்டார்ட் சீயிங் சம் ரிசல்ட்ஸ் அஸ் வெல். ஸோ ஆட்ஸ் ரன் பண்ணுறீங்கன்னா எய்தர் உங்களுக்கு ஏதோ ஒரு பிஸ்னஸ் இருந்துச்சுன்னா அந்த பிஸ்னஸ்க்கு ஆட்ஸ் ரன் பண்ணுங்க, இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், கொலீக்ஸ் ஒரு ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மேபி அவங்களோட பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆட்ஸ் ரன் பண்ணலாம். அண்ட் ஆட்ஸ் ரன் பண்ணுறதுக்கு 50,000 1 lakh rupees இருக்கணும்லாம் அவசியமே இல்லை. ஜஸ்ட் 500 rupees பர் டே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் கூட உங்களால் ஈஸியாக ஆட்ஸ் ரன் பண்ணி ரிசல்ட்ஸுமே ஜென்ரேட் பண்ண முடியும். ஃபைன், நான் பெய்ட் ஆட்ஸ் லேர்ன் பண்ணிட்டேன். இந்த ஸ்கில் பேஸ் பண்ணி நான் எப்படி ஏர்ன் பண்ணுறது, எப்படி இந்த ஸ்கில்லை மானிட்டைஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூ நீட் டு ஃபிகர் அவுட் த நிஷ். செகண்ட், எந்த இண்டஸ்ட்ரியை டார்கெட் பண்ண போறீங்கன்னு சொல்லி பிளான் பண்ணிக்கோங்க. Third, you should have high irresistible offer. And fourth, outreach system. So in the 4 steps plan பண்ண வேண்டி போதும் ஈஸியா நெக்ஸ்ட் ஹை பேயிங் கிளைண்ட் க்ளோஷர் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி நிறைய பேர் நம்ம கூகுள் ஆட்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் கம்யூனிட்டியில அவங்களோட ஜாப்ல எக்ஸப்ஷனலா ரிசல்ட்ஸ் மேக் பண்றது ஒண்டி இல்லாம ஃப்ரீலான்சிங்கா அவங்களோட ஜேர்னியுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேர் ஆல்சோ க்ளோஷர் 2 to 3 deals in first month itself. ஸோ நீங்களுமே உங்கள் பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகணும் அண்ட் ஃப்ரீலான்சிங்காக ஒரு சைட் ஹசல் மேக் பண்ணணும்னு யோசிச்சிங்கன்னா தென் யூ கேன் செக் அவுட் our கூகுள் ஆட்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம்ஸ். லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன், டூ செக் இட் அவுட். அண்ட் த செகண்ட் ஸ்கில் இஸ் கன்வர்ஷன் ரேட் ஆப்டிமைசேஷன். டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி, பட் அந்த டிராஃபிக்கை ஒரு சேலாக கன்வெர்ட் பண்ணுறது தான் ரியல் கேமே இருக்கு. ஸோ CRO இஸ் ஆல் அபவுட் கன்வெர்ட்டிங் யுவர் வெப்சைட் விசிட்டர் இன்டு யோர் கஸ்டமர். ஸோ இதெல்லாமே லேர்ன் பண்ணும்போது அப்பார்ட் ஃப்ரம் ரன்னிங் எ கேம்பெயின் நீங்கள் CRO ஸ்பெஷலிஸ்டாக உங்களால் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். ஜஸ்ட் இமேஜின் நீங்கள் ஒரு பிராண்ட்க்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. தே ஆர் ஆல்ரெடி மேக்கிங் 2% அஸ் அ கன்வர்ஷன் ரேட். இப்போ நீங்கள் 2% இருக்க கன்வர்ஷன் ரேட்டை லெஸ் டேக் ஒரு 5% உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சதுன்னா இட்ஸ் ஹியூஜ். க்ளோஸ்லி 3x எப்படியும் அந்த பிராண்டால அடிஷனலாக மேக் பண்ண முடியும் வித்தவுட் ஸ்பெண்டிங் மோர் மணி ஆன் அட்வர்டைசிங். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆட் செட் பண்ணிடுவாங்க, பட் தே ஸ்ட்ரகிள் வித் கன்வர்ஷன்ஸ். இம்ப்ரெஷன்ஸ், கிளிக்ஸ் இதெல்லாமே வருது, பட் லீட்ஸ் ஆர் சேல்ஸ் வரலன்னு சொல்லி ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருப்பாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தென் யூ ஷுட் ஸ்டார்ட் டெஸ்டிங் கன்வர்ஷன் ரேட் ஆப்டிமைசேஷன் இன் யோர் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் யூ கேன் லேர்ன் தி ஸ்கில்ஸ் இன் our performance marketing program as well. And the third skill is account based marketing. நீங்க B2B சர்வீஸ் ஆர் B2B SaaS இண்டஸ்ட்ரியில இருந்தீங்கன்னா தென் இந்த ஸ்கில் உங்களுக்கு ரொம்பவே வேல்யூபிளா இருக்கும் டு ஸ்டார்ட் க்ளோசிங் ஹை டிக்கெட் சேல்ஸ். ABM அக்கௌண்ட் பேஸ்ட் மார்க்கெட்டிங் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஸ்பெசிபிக் கஸ்டமர்ஸ் ஆர் ஸ்பெசிபிக் அக்கௌண்ட்ஸ் ஒன்லி டார்கெட் பண்ணி
கேம்பெயின் ரன் பண்ணுறது தான் அக்கௌண்ட் பேஸ்ட் மார்க்கெட்டிங். ஸோ இதில் கம்பெனிஸ், ஜாப் டைட்டில்ஸ், லொகேஷன்ஸ், கம்பெனி சைஸ், டிசிஷன் மேக்கர்ஸ், டெக்னாலஜி இதெல்லாமே ஃபில்டர் பண்ணி ப்ரிசைஸாக டார்கெட் பண்ணுவீங்க. தட்ஸ் ஹவு ஏபிஎம் ஒர்க்ஸ். அண்ட் மேஜராக இமெயில் மார்க்கெட்டிங், லிங்க்டின் ஆட்டோமேஷன், ரீடார்கெட்டிங், சிஆர்எம் இந்த டூல்ஸ் எல்லாமே நீங்கள் மேஜராக யூஸ் பண்ணுவீங்க ஃபார் பெட்டர் டார்கெட்டிங் அண்ட் டு க்ளோஸ் அ ஹை டிக்கெட் சேல்ஸ். ஸோ ரொம்பவே ப்ரிசைஸாக டார்கெட் பண்ணுறதுனால கன்வர்ஷன் ரேட்டுமே பெட்டராக இருக்கும் when compared to some other advertising channels. And the fourth skill is analytics and tracking. Until or unless நீங்கள் மெஷர் பண்ணாத வரைக்கும் உங்களோட மார்க்கெட்டிங் எஃபோர்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணவே முடியாது. So analytics and tracking is the backbone of your return on ad spend. Tools like Google Analytics, Google Search Console, Google Tag Manager, Looker Studio, Microsoft Clarity and conversion tracking setups. ஸோ இந்த டூல்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணீங்கன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் பெட்டராக ட்ராக் பண்ணுறது ஒன்றும் இல்லாமல் ப்ரிசைஸாக உங்களோட ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி பெட்டர் ரிசல்ட்ஸுமே உங்களால் ட்ரைவ் பண்ண முடியும். நிறைய பேர் லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் ஆட்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, பட் அவங்க மணி எங்கே லூஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு ஐடியாவுமே இல்லை. ஜஸ்ட் இமேஜின் நீங்கள் ப்ராப்பராக ட்ராக்கிங் எல்லாமே செட்டப் பண்ணி அந்த லீக்கேஜை உங்களால் ஸ்டாப் பண்ண முடிஞ்சதுன்னா தென் யூ வில் பி எ சூப்பர் ஹீரோ. ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். அண்ட் த ஃபிஃப்த் ஸ்கில் இஸ் ஏஐ ஏஜென்ட்ஸ் அண்ட் ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன். கஸ்டமைஸ் ஏஐ ஏஜென்ட்ஸ் பில்ட் பண்ணி அதை கூட ஒரு சர்வீசஸாக உங்களால் ப்ரொவைட் பண்ண முடியும். இதுக்கு N8N and make.com இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி கூட உங்களால் கஸ்டம் ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து பில்ட் பண்ண முடியும். அண்ட் யூ நோ வாட், ஆவரேஜ் மார்க்கெட்டரை விட 3 to 5 times எக்ஸ்ட்ராவாக உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் பை மாஸ்டரிங் ஏஐ ஏஜென்ட்ஸ். ஏஐ ஏஜென்ட்ஸ் ரிலேட்டடாக கான்டென்ட் மேக் பண்ணால் வேல்யூபிளாக இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா தென் கமெண்ட்ல மறக்காமல் லீவ் பண்ணுங்க. பேஸ்ட் ஆன் யுவர் ரெஸ்பான்ஸ் ஐ வில் ட்ரை டு மேக் எ வீடியோ ஆன் தோஸ் டாபிக்ஸ் அஸ் வெல். நவ் இட்ஸ் டைம் ஃபார் ஆக்ஷன் பிளான். ஸோ டோட்டலாக 5 ஸ்கில்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இதை எப்படி ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிக் எனி ஒன் ஸ்கில், எய்தர் ஃபேஸ்புக் ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ் ஆர் ஏபிஎம், வாட் எவர் இட் இஸ். செகண்ட், லேர்ன் ஃப்ரம் தி ஸ்க்ராச். எய்தர் யூடியூப் வீடியோஸ் மூலிமா நீங்கள் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்லேருந்து தான் எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா தென் அட்வான்ஸ் கோர்சஸில் என்ரோல் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். தேர்ட், நீங்கள் லேர்ன் பண்ணதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எய்தர் உங்கள் பிஸ்னஸ் ஆர்எல்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஒரு கொலீக்ஸ் யாராச்சும் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க பிஸ்னஸில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஃபோர்த், நீங்கள் என்னெல்லாம் லேர்ன் பண்ணீங்களோ அது எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணி ஒரு ஆன்லைன் போர்ட்ஃபோலியோவாக மேக் பண்ணுங்க. ஸோ போர்ட்ஃபோலியோவாக பில்ட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னா, மேபி நீங்கள் ஒரு ஜாப் ஆர் ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் எது போனாலுமே அந்த போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ரொம்பவே வேல்யூபிளாக இருக்கும் டு பில்ட் அ கிரெடிபிலிட்டி அண்ட் அஸ் அ சோஷியல் ப்ரூஃப் அஸ் வெல். ஃபிஃப்த், டெய்லி 5 பொட்டென்ஷியல் ப்ராஸ்பெக்ட்ஸை ரீச் அவுட் பண்ணி உங்கள் சர்வீசஸை பிச் பண்ணுங்க. ஸோ இந்த பிளான் நெக்ஸ்ட் 30 days ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியாக உங்களால் நிறைய ப்ராஜெக்ட் க்ளோஷர் பண்ணி ஹியூஜ் இன்கமும் உங்களால் மேக் பண்ண முடியும். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்தவரை நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபியூ ப்ராஃபிட்டபிள் ஸ்கில்ஸ் நீங்கள் மாஸ்டர் பண்ணுறதுல தான் ரியல் கேமே இருக்கு. ஸோ திங்க் அபவுட் இட். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூபிளாக இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்கள் சர்க்கிளில் யாராச்சும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணணும் ஆர் சைட் ஹஸ்ஸலாக ஒரு இன்கம் ஸ்ட்ரீம் பில்ட் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணிருந்தாங்கன்னா தென் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க so that they will also get benefited. So thanks for watching. We'll see you in the next one. Until then, Mazhar signing off.